கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய அடுத்த மேட்ச் ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டா. இது ரொம்ப குரூசியலான மேட்ச். ஆஃப்கோர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல்மோஸ்ட் வெளியில போயிட்டாங்க. 99% வெளியில தான் அப்படின்னா கூட 1% சான்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 1% சான்ஸ் இருக்கக்கூடிய எல்லா மேட்சுமே ஜெயிக்கணும், மற்ற டீம்ஸ் எல்லாம் தோக்கணும், எவ்வளோ கால்குலேஷன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலுமே வரக்கூடிய ஒவ்வொரு மேட்சும் குரூசியல்ங்கும் போது ஒவ்வொரு டீமுமே டிஃப்ரெண்ட் டீமா இருக்காங்க. ஹைதராபாத் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டீமுக்கு அகேன்ஸ்டா என்ன மாதிரியான பிளேயிங் லெவன்ல விளையாட போறாங்க, அதை தாண்டி சிவம் தூபே செஞ்ச நிகழ்ச்சியான தருணம் சென்னை மக்களை அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்குன்னு சொல்லி ஆகணும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்க வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சிக்ஸர் சிவம் தூபே அவர்கிட்ட இருந்து போயிடலாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஃபார்ம் அப்படிங்கிறது ஆவரேஜா இருந்திருக்காரு. ஆஹோ ஓஹோன்னு இல்லைன்னா கூட ஆவரேஜா இருந்திருக்காரு. ஸோ இப்போ சென்னையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அதில் காசி சார் கூட அதை சொல்லியிருந்தாரு, சென்னை சூப்பர் கிங்ஸ் மறுபடியும் பவுன்ஸ் பேக் பண்ணி வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு தொகுத்து வழங்கினதே சிவம் தூபே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு 70,000 தன்னால முடிஞ்ச அந்த தொகைகளை பார்த்தோம் அப்படின்னா ஸோ பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. விளையாட்டுத்துறையில நல்லா மேலே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு ஸோ இந்த ஃபண்டெல்லாம் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி முன் வந்திருக்காரு. சூப்பரான விஷயங்க. ஸோ அவரோட ஊரான மும்பையில் பண்ணியிருக்கலாம், நிறைய இடத்துல பண்ணியிருக்கலாம். ஆனால் சென்னையில் சென்னை மக்களுக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணது உண்மையாலுமே நம்மளோட ஒருத்தவங்களா வாழ்றாங்கன்னு சொல்லி ஆகணும். என்னதான் மேட்ச் தோத்தாலுமே அவங்களெல்லாம் நம்ம கலாய்க்கிறத விட்டுட்டு இந்த மாதிரியான நிகழ்ச்சியான தருணங்களை பாராட்டணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு தாட்சா இருந்துட்டு இருக்கு. ஸோ எனிவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தூபே கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கையில் போகணும் அப்படின்னா ஸோ டீமுடைய கதை முடிஞ்சுது, 99% முடிஞ்சுது. பட் இருந்தாலுமே இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம். எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அப்ல விட்டு பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க இல்லை அப்படிங்கிறத பார்த்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அடுத்த வருஷம் ஆப்ஷன்ல எல்லாரையுமே கலட்டி விட போறோம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஃபைண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஷேக் ரஷீத் அவர் ரொம்ப முக்கியங்க. அடுத்த வருஷம் கொண்டு போகணும், ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் ஆயுஷ் மாத்திரை கண்டிப்பாக டீமில் இருக்க போறாருங்க. எவ்வளோ இயர்ஸ் அப்படிங்கிறது அப்கமிங் இந்த 6 மேட்சை பொறுத்து தான் மாறும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக டெவால் பிரேவிஸ் அந்த பையனையும் டீமுக்குள்ள வச்சுக்கணும். ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே இவங்க 2 பேர் கேள்விக்குறி. ஏன்னா ரொம்ப ஸ்லோ ரேட்டில் ஆடுறாங்க. பட் இருந்தாலுமே சிஎஸ்கேடைய ஃபியூச்சரானுங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனால அவங்க 2 பேரையும் நான் ஆப்ஷனில் தான் வைப்பேன். ஸோ அது போக அன்சுல் கம்போஸ் நல்லா பண்ணுறாரு. பத்திரானா எப்படியோ பேக் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கலீல் அகமது ஸோ கிட்டத்தட்ட பவுலிங் சைட்லேருந்து ஒரு 3 பேரும், ஐ மீன் நூர் அகமது சேர்ந்து 4 பேரும், பேட்டிங் சைட்லேருந்து ஒரு 4 பேரையும் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த சீசனை வந்துட்டு ரேப் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது போக ராமகிருஷ்ணா கோஸ் இல்லை வேன்ஸ் பேடி இவங்க யாராவது நல்லா பண்ணாங்க அப்படின்னா மேபி அவங்களையும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஹைதராபாத் கூட அவங்களுக்கு ரொம்ப குரூசியலான மேட்சுங்க. ஸோ இந்த மேட்ச் சென்னையில் நடக்குது. ஸோ அதனால ஹை ஸ்கோர் கேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். 180 அடிக்க போகிறாங்க. ஸோ ஹைதராபாத் பழக்கம் போல 300-400 அடிக்கணும்னு நினைச்சா இந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எனிவே அவங்களும் நம்மள மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்குமே மும்பை இந்தியன்ஸ் கூட அந்த மேட்ச் அப்படிங்கிறது நடந்த முடியல. ஸோ அந்த மேட்ச் ஜெயிச்சாங்களா இல்லையானுங்கிறது டவுட் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த மேட்ச்ல என்ன நடந்ததுங்கிறத சொல்லுங்க. ஸோ ஹைதராபாத்துக்கு ஒரு நாள் கேப்லயே சென்னை வந்து விளையாடணும் அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பா உங்களுக்கு டிராவல்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டத்தா பட போறாங்க. பட் இருந்தாலுமே சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாடை கம்பேர் பண்ணும்போது அங்க ஒரு அளவுக்கு பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா இருக்கிறதா நான் பாக்குறேன். அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு நல்லா ஹெவியா இருக்குங்க. சிஎஸ்கே கூட அவங்களும் ஜெயிச்சாகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ இதுவும் ஒரு 2 or die மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட ஸ்குவாட்ல மாற்றங்கள் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே மாற்றம் தான். அஸ்வினை கொண்டு வந்திருக்கு, அவரை தூக்கி வெளியில குறை வச்சுட்டு அன்சுல் கம்போஜை கொண்டு வரணும். அஃப்கோர்ஸ் போன மேட்ச் அஸ்வின் நல்லா பண்ணாரு, இருந்தாலுமே நமக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் தேவைப்பட்டுச்சுங்க. போன மேட்ச்ல அன்சுல் கம்போஜ் மட்டும் இருந்திருந்தா மேபி ஏதாவது ஒரு ட்ரபிள் பண்ணியிருக்கலாம். ரயான் ரெக்கில்டனோ இல்லை ரோஹித் சர்மாவையோ தூக்கி ஏதோ ஒரு ட்ரபிள் பண்ணியிருக்கலாம். கம்போஜ் இல்லாதது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நான் பார்க்குறேன். ஸோ அந்த சமயத்தில் அன்சுல் கம்போஜை உள்ள கொண்டு வரணும். அதுதான் ஒரு சூப்பரான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஸோ மற்றபடி பிளேயிங் லெவனில் நீங்கள் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரச்சின் ரவீந்திராவை உட்கார வச்சுட்டு ஸோ அந்த இடத்துல டெவால் பிரேவிஸை கொண்டு வரலாம். இல்லைன்னா ஓவர்டனை உட்கார வச்சுட்டு டெவால் பிரேவிஸை கொண்டு வரலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட போகும்போது இன்னுமே பேட்டிங் யூனிட் சூப்பராக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இந்த எல்லா மாற்றங்கள் பண்ணி பார்க்கணும். 6 கேம் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ இந்த 6 கேமில் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரிஞ்சாதான் ஃபில்டர் பண்ணி இன்னொரு 3 இல்லை 4 மாசத்துல மினி எக்ஸன் வரப்போகுது. ஸோ அதில் நம்ம எக்ஸலண்டான பிளேயர் எடுத்து இந்த ஸ்குவாடை வந்துட்டு மேக் பண்ண முடியும்ங்கிறதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. சரி ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை இந்த மேட்சை ஜெயிப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். நான் 50-50 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன். ஹைதராபாத்துக்கு ஒரு 50, சென்னைக்கு ஒரு 50ங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ இன்கேஸ் நல்ல பவுலிங் போட்டு ஒரு 160-170 சுரட்டிட்டா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மாதிரி சேஸ் பண்ணிடுவாங்க. இதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா 200 தேவைங்க. 200 இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். 200 தேவை மட்டும் பத்தாது, அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட்டை இனிஷியலாவே தூக்கணும். அப்படித்தான் அவங்க கேம்குள்ள வர முடியும். ஸோ சென்னை என்ன மாதிரியான பிளான்ல போறாங்க, இந்த கேமை ஜெயிக்கிறாங்களா, இங்கிருந்து சீசன் எப்படி எடுத்துட்டு போறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.